சி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அவங்க டீம்ல இருக்கும் பொழுது, கம்பீர் கோச்சா இருக்கும் பொழுது, டெஸ்ட்ல டெஃபினட்டா தேர் வாஸ் a lot of controversies. இத நான் சொல்லல, உங்களுக்கு ஆஸ்திரேலியாவோட கடைசி டெஸ்ட்ல வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் வெளியே வந்தது எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு நீங்க பாத்தீங்க. அந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் 147 மேட்ச்ல டெஃபினட்டா டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லை. அது கரெக்டா உண்மையாச்சா? அண்ட் கம்பீர் கோச் ஆவாரு. சொல்லுங்க. அதுக்கு காரணம் வந்து சர்ஃப்ராஸ் கான் தான் தகவல் எல்லாம் வெளில வந்ததே சார். இல்ல அதை லீக் பண்ணது சர்ஃபராஸ் கான் அப்படின்றாங்க. அவர் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல லீக் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லாம போனது வந்து முழுக்க முழுக்க ஐ வுட் சே தட் இஸ் a ego clash that has come from கோலி and against கம்பீர், and கம்பீர் was also having the ego clash. நீங்க ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். சாம்பியன்ஸ் டிராஃபி யாரோட கோச் கீழே ஜெயிச்சோம்? கம்பீரோட கோச் கீழே ஜெயிச்சோம். சாம்பியன்ஸ் டிராஃபி சூப்பரா ஆடி ஜெயிச்சோம். 100% I will give first credit to கோலி. ஓகேங்களா? ஏன்னா இதே வெங்கட் பிரசாத் 147 மேட்ச்ல வந்து கோலியை கிரிட்டிசைஸ் பண்ண அதே வெங்கட் பிரசாத் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆரம்பிக்கும் போது, சாரி சாம்பியன்ஸ் டிராஃபி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஒன் டே ஃபார்மேட் வேற, நீங்க விராட் கோலியை வேற மாதிரி பாப்பீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா இன்ஃபேக்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா T20ல நிறைய இடங்கள ஓபனிங்ல சொதப்புனப்ப கூட இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில எனக்கு அவர் மேல கான்பிடன்ஸ் இருந்தது. பாகிஸ்தான் மேட்சுக்கு முன்னாடி அவர் செஞ்சுரி அடிப்பார்னே சொன்னேன். ஆனா அந்த அவ்வளவு பெரிய சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் நீங்க ஒரு T20 வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா ராகுல் டிராவிடுக்கு கோலி அண்ட் கோ கொடுத்த மரியாதையை கம்பீரக்கு கோலி அண்ட் கோ, நான் சொல்றது கேப்டனா இருந்தா ரோஹித் சர்மா தான், பட் அதுல கண்டிப்பா கோலிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்கு. அதாவது இதை வந்து பாசிட்டிவாவும் சொல்லுவாங்க. ஐபிஎல்ல இப்ப அவங்க கப்பு ஜெயிச்சப்போ என்னதான் கோலி கேப்டனா இல்லைனாலும் அவரை சுத்திதான் எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு கட்டுப்பாட்டுல அவர் வச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் கில் வந்து என்னதான் இருந்தாலும் இவரை மீறி நம்ம பெருசா பண்ணிட முடியாது அப்படின்றதுக்காகத்தான் இப்ப அவுட் சைட் ஆஸ்டம் டெலிவரி அவ்வளவு டாக்டிக்கா அவ்வளவு அழகா ஃபேஸ் பண்ணி இந்த மேட்ச் அவ்வளவு சூப்பரா ஹோல்ட்ல வச்சிருந்த அதே சுப்மன் கில் அந்த மேட்ச்ல ஒரு சிம்பிள் இன்கமிங் டெலிவரி ஸ்பின் இந்தியன் ட்ராக்ல எப்படி அவுட் ஆனா நீங்க பாத்தீங்க. சோ ஐ வுட் ஸ்டில் சே அந்த இடம் இட்ஸ் a forget டு பி, அதாவது மறக்க வேண்டிய ஒரு இருட்டான நாட்கள் அது.